முருகரோட மந்திரமோ இல்லை பாட்டோ எதை கேட்டாலுமே நம்ம உடம்பு நம்மளை மீறி புல்லரிக்குது அப்படின்னாலே நீங்கள் முழு ஈடுபாடோட அதில் இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னடா கஷ்டம் மட்டுமே நமக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி யோசிக்காதீங்க. முருகர் உங்களுக்கு ஒன்று நிரந்தரமாக கொடுக்குறாரு அப்படின்னா உங்களை சோதிச்சு மட்டும்தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட இருந்து அதை சீக்கிரம் எடுத்துடணும் அப்படின்றப்ப அதை சீக்கிரம் கொடுத்துருவாரு. அதான் முருகரோட ஸ்பெஷாலிட்டி. புயல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் எடுத்து முருகர்கிட்ட வைங்க, புயலாக அதை அடிச்சிட்டு போயிடுவார். ஒரு காலத்தில் பயம் அழுக மட்டுமே என் வாழ்க்கையாக இருந்துச்சு. அவன் என் வாழ்க்கையில் நிறைய விளையாடி விளையாடி நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். நீங்களும் தைரியமாக இருங்க, ஸ்ட்ராங்காக ஆவீங்க கண்டிப்பாக. இவ்வளோ பூஜை பண்ணணுமா அவ்வளோ பூஜை பண்ணணுமா எதுவுமே வேணாம். நீங்கள் அவனை மனசால் மட்டும் நினைங்க, அதுவே போதும். நம்மளை வருத்திக்கிறதோ இல்லை காசு பணம் செலவு பண்ணுறதோ அவன் கேட்கவே இல்லை. அவன் கேட்குறது எல்லாமே உண்மையான பக்தி, பாசம்.